உண்மையில் எப்படிப்பட்டது? ஸ்வஹா நஸ்தாஸ்யதி, நாளை இருக்குமா இந்த சம்சாரம்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். மின்னலை விட நிலையற்றது இந்த உடல் என்று கூறுகிறார். மின்னல் 2 வினாடிகள் 1 வினாடி தான் இருக்கும். அதை பார்க்கறதுக்குள்ள, நம்ம தலையை நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள மின்னல் மறைந்து விட போகிறது. அது 1 வினாடி தானே சுவாமி இருக்கு. என்னுடைய உடல் 10 வருஷம் 50 வருஷம் 100 வருஷமாவது இருக்கே. அப்ப மின்னலை விட நிலையற்றதுன்னு எப்படி உடலை சொல்ல முடியும்னால், மின்னலுக்காவது ஒரு நேர்மை உண்டு. தான் எப்போதுமே 1 வினாடி தான் இருக்குங்கிற நேர்மை இருக்கும் இல்லையோ, இந்த உடலுக்கு அந்த நேர்மையும் கிடையாது. நாம 50 வருஷம் இருப்போம் நினைச்சிட்டு இருப்போம், திடீர்னு 20 வயசு ஆயிருக்கச்சேவே ஏதாவது விபத்து ஏற்பட்டு போயிடுறா. நாம ரொம்ப குறைந்த ஆயுசு தான் நினைச்சிட்டு இருப்போம். ரொம்ப துக்கம், எனக்கு இந்த சம்சாரத்துல இருக்கவே விருப்பம் இல்ல சுவாமி, ரொம்ப கட்டமா இருக்குன்னு சொல்லுவோம். அவர்களுக்கு தான் 80 வயசு 100 வயசு ஆயுசு இருக்கும். இப்ப எதுவுமே சொல்ல முடியாதோ இல்லையோ. மின்னலாவது ஏற்பட்டால் 1 வினாடியில் அழிந்து விடும்னு கண்டிப்பா சொல்ல முடியும். இந்த உடல் ஏற்பட்டால் எப்போது அழியும்னு சொல்லவே முடியாது.